புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியா AI இம்பாக்ட் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஓபன் AI தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மனை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியாவில் இறையாண்மை கொண்ட AI உள்கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மார்க்கத்தில் இன்று முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு 44 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வழக்கமாக 10 மற்றும் 11வது நடைமேடைகளில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் தற்போது 5 மற்றும் 6வது எக்ஸ்பிரஸ் நடைமேடைகளுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் முதல் நாளான இன்று போதிய திட்டமிடல் இல்லாமலும் எதிர்பாராத சிக்னல் கோளாறு காரணமாகவும் ரயில்கள் ஆங்காங்கே தண்டவாளத்திலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை வரவேண்டிய ரயில்கள் 30 நிமிடங்கள் வரை தாமதமானதால் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் பயணிகளின் சிரமத்தை குறைக்க மாநகர போக்குவரத்து கழகம் 94 கூடுதல் பேருந்துகளை இயக்கி வருகிறது. மீரட் தில்லி இடையே நமோ பாரத் அதிவிரைவு ரயில் திட்டம் நிறைவு பெற்று சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுள்ளது. மீரட்டின் பெகும்பல் என்ற இடத்திலிருந்து தில்லியின் சராய் கலே கான் வரை இந்த ரயில் சேவை இயக்கப்படும். இந்த புதிய ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். இந்தியாவில் அந்நிய செலாவணி கையிருப்பு பிப்ரவரி 13ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் $8.66 பில்லியன் அதிகரித்து $725.72 பில்லியன் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி இன்று தெரிவித்துள்ளது. முந்தைய வாரத்தில் $717.06 பில்லியன் குறைந்திருந்த கையிருப்பு தற்போது தங்கம் இருப்பு $4.99 பில்லியன் உயர்ந்தாலும் மொத்தம் $128.46 பில்லியன், அந்நிய கரன்சி சொத்துக்கள் $3.55 பில்லியன் அதிகரித்தாலும் இந்த வளர்ச்சியை பெற்றுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் சாதகமான சூழல் மற்றும் அந்நிய முதலீடுகளின் வரத்து காரணமாக இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளதாக அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க குடியுரிமை சான்று மற்றும் கட்டாய வாக்காளர் அடையாள அட்டை விவகாரத்தில் தமது முயற்சியை அந்நாட்டின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தொடங்கியுள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அதிபர் அமெரிக்க ஜனநாயகத்தை பாதுகாக்க கடுமையான தேர்தல் விதிகள் மிக முக்கியம் என்று குறிப்பிட்டார். மோசடிகள் தடுக்கப்படுவதுடன் தகுதியான குடிமக்கள் மட்டுமே வாக்களிப்பதை உறுதி செய்வது கட்டாயம் என்றும் ட்ரம்ப் உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இடைக்கால பட்ஜெட் மீது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பதிலுரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அவைக்கு வரவில்லை. பாஜகவினர் அவையை புறக்கணித்தனர். அன்புமணி தரப்பு பாமகவும் அவையை புறக்கணித்தது. பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், கடந்த 5 வருடங்களாக என்ன சொல்கிறார்களோ அதையே தான் சொல்லி வருகிறார்கள் என்றும் அரைத்த மாவைத்தான் அரைத்து வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை திமுகவுக்கு இல்லை என்ற நயினா நாகேந்திரன் மக்கள் பணியில் கவனம் தேவை என குறிப்பிட்டு திமுக அரசு மீதான மதிப்பெண் அட்டையையும் வெளியிட்டார். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இது விடியல் அரசு அல்ல, ஊழல் மாடல் அரசு என டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சர் நேருவின் ஒரு துறையில் மட்டுமே சுமார் 2300 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பணி நியமனத்தில் 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை 3 முறை கடிதம் எழுதியும் தமிழக அரசு அதனை கிடப்பில் போட்டது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் வரி பணத்தை கோடி கோடியாக சுரண்டிவிட்டு கொள்கை பேசுவது திமுக அரசின் இரட்டை வேடம் என்று குறிப்பிட்ட அவர் இந்த ஊழல்கள் அனைத்தும் முதலமைச்சரின் ஒப்புதலோடு தான் நடக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதாக நாடகமாடும் இந்த அரசை மக்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் மக்களின் பணத்தை பாதுகாக்க தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டுமே முடியும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.